டீகோட் வித் ஆண்டனியில் தேர்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு படத்தை வந்து அனலைஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட நோக்கம் வந்து அதுதான். சமீபத்தில் நான் பார்த்த படம் வந்து கேப்டன் மில்லர். ஸோ அது வந்து ஒரு 4-5 மாதம் ஆயிடுச்சு. பட்டு அதை ரீசெண்டாக தான் நான் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த வருஷத்தில் வந்த படங்களில் தி பெஸ்ட் அப்படின்னு சொன்னால் மிக இல்லைன்னு நினைக்கிறேன். கேப்டன் மில்லரில் சில பிரச்சனைகள் இருக்குது, பட் அந்த பிரச்சனைக்கு கடைசியாக வருவோம். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நான் லீனியர் நரேட்டிவ் வந்து டைரக்டர் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது, இட் இஸ் டன் பை அ வெரி குட் கிராஃப்ட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு, தன்னுடைய வித்தையை தெரிஞ்ச ஒரு டேரக்டர் தான் இதை எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. இந்த ஃபிலிம் இஸ் டைரக்டட் பை அருண் மாத்தேஸ்வரன். ஸோ முன்னாடி சொன்னது போல் இந்த நரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் வந்து நான் லீனியர் ஸ்டைல் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நான் லீனியர்னால் உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த இந்த வீடியோ பார்க்குறவங்க ஃபிலிம் பஃப்ஸாக தான் இருப்பீங்க. ஸோ நான் லீனியர் நரேட்டிவ்னால் ஒரு கதையை எடுத்துட்டிங்கன்னா பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரிச்சுக்கலாம் இல்லையா. இதை பாஸ்ட்டை தூக்கி கடைசியாக போட்டு, ஃப்யூச்சரை தூக்கி நடுவில் போட்டு, நடுவில் இருக்கிறத முன்னாடி போட்டு க்ரானாலாஜிக்கலாக ஷஃபிள் பண்ணி பார்க்குற வியூவர்ஸை வந்து ஒரு இன்ட்ரிகியூ பண்ணி அவங்கள டெசிஃபர் பண்ண வைக்கிறது தான் இந்த நரேட்டிவ் ஸ்டைலோட ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து நம்ம புராணங்கள், மகாபாரதம், ராமாயணம் அந்த டைம்லேருந்தே இந்த நான் லீனியர் ஸ்டோரி டெல்லிங் வந்து வழக்கத்தில் இருக்குது. ஸோ நம்ம புராணங்கள் மட்டும் இல்லாமல் கிரேக்க புராணங்களான இலியாதா இருக்கட்டும், ஒடிசியா இருக்கட்டும், ஹோமர் எழுதின அந்த கிரீக் எபிக்ஸாக இருக்கட்டும், அதுலேயும் வந்து இந்த நான் லீனியர் ஸ்ட்ரக்சரை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் படங்கள்னு எடுத்துட்டிங்கன்னா சைலண்ட் ஈராவில் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. சைலண்ட் ஈராவில் இந்த நான் லீனியர் ஸ்ட்ரக்சர் நரேட்டிவ் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஸ்டைலை தூக்கி நிறுத்தினது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு நியூ வேவ் சினிமா மூமெண்ட் தான். ஸோ இந்த சினிமா மூமெண்ட்டில் முக்கியமான டைரக்டர் ஜான் லூக் கோடார்ட். நிறைய ஃபிலிம் என்தூசியாஸ்ட்க்கு இந்த பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க. கோடார்ட் என்ன சொல்கிறாருன்னா, நான் லீனியர் நரேட்டிவ் பற்றி, ஐ அக்ரி தட் அ ஃபிலிம் ஷுட் ஹாவ் அ பிகினிங், மிடில் அண்ட் அன் எண்ட், பட் நாட் நெசசரிலி இன் தட் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறார். ஃப்ரெஞ்சு நியூ வேவ் சினிமாவுக்கு அப்புறம் இந்த நரேட்டிவ் ஸ்டைல் வந்து கொஞ்சம் வழக்கத்தில் கம்மியாகுது. பட் 90s திருப்பியும் இந்த ஸ்டைலை வந்து 2 பெரிய டேரக்டர்ஸ் வந்து தூக்கி நிறுத்துறாங்க. ஸோ அதில் முதன்மையானவர் பார்த்தீங்கன்னா குவாண்டின் டாரண்டினோ, அதுக்கப்புறம் அவருடைய சமகால கான்டெம்பரரியான கிறிஸ்டோஃபர் நோலன். இந்த குறிப்பிட்ட படம் கேப்டன் மில்லர் எடுத்துக்கிட்டோன்னா நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம், அருண் மாத்தேஸ்வரன் வந்து இஸ் ஹெவிலி இன்ஃப்ளூயன்ஸ் பை குவாண்டின் டாரண்டினோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா படத்தை வந்து நிறைய சாப்டர்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அந்த சாப்டர்ஸ்க்கு வந்து ஒரு தலைப்பு கொடுத்துருக்கு. ஸோ பார்க்குறவங்களுக்கு சொல்லிடலாம், இது வந்து டாரண்டினோ இன்ஃப்ளூயன்ஸ்டு ஃபிலிம். இந்த டேரக்டர் வந்து இஸ் ஹெவிலி இன்ஃப்ளூயன்ஸ் பை டாரண்டினோ அப்படின்னு சொல்லிட்டு. வெறுமனே ஒரு ஃபிலிம் அனாலிசிஸாக மட்டும் இல்லாமல் குவாண்டின் டாரண்டினோட ஒரு படத்தையும் எடுத்துக்கிட்டு கேப்டன் மில்லரையும் ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் பண்ணலாமே அப்படின்றது தான் ஐடியா. இந்த வீடியோவோட நோக்கம் வந்து அதுதான். கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் பண்ணலான்னு முடிவு எடுத்தாச்சு. பட் அதில் ஒரு சின்ன சிக்கல். நான் இது வரைக்கும் குவாண்டின் டாரண்டினோ படம் ஒரே ஒரு படம் தான் பார்த்துருக்கேன், இன்க்ளூரியஸ் பாஸ்டர்ட்ஸ். ஸோ இது என் டீம் மெம்பர்ஸ்கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு லைட்டாக ஒரு கூச்சம். ஸோ நைஸாக இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 குவாண்டின் டாரண்டினோ படத்தையாவது பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ப்ரைம் வீடியோவில் சர்ச் பண்ணேன் அவரோட ஃபஸ்ட்டு படமான ரிசர்வாயர் டாக்ஸுக்கு. பட் ஆனால் கண்ணில் பட்டது பல்ப் ஃபிக்ஷன் அவரோட 2வது படம். ஸோ பேரே கொஞ்சம் கவர்ச்சியாக இருக்க, சரி இந்த படத்தை முன்னாடி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பல்ப் ஃபிக்ஷனுக்குள்ளே போக ஆரம்பித்தேன். பல்ப் ஃபிக்ஷன் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. ஒரு 2 to 3 days எடுத்துக்கிட்டேன் அதை கம்ப்ளீட்டாக பார்த்து முடிக்கிறதுக்கு. படத்தோட கதைன்னு பார்த்துட்டிங்கன்னா 2 கேரக்டர்ஸோட ட்ராவல். ஸோ ஒருத்தன் பேர் ஜூல்ஸ், இன்னொருத்தன் பேர் வின்சென்ட். ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரைம் வேர்ல்டுக்குள்ளே இருக்கிற கதாபாத்திரங்கள். ஸோ அவங்களோட வேலையே அடியாட்களாக இருக்கிறது தான். ஸோ இவங்க 2 பேர்த்தோட அவங்க பாஸ் சொல்கிற வேலைகள்லாம் பண்ணக்கூடிய அடியாட்கள். ஸோ அவர் அந்த மாதிரி ஒரு வேலையை கொடுத்துருக்கும் போது அவங்க 2 பேரும் போகிறாங்க. ஸோ அந்த ட்ராவலில் அவங்களுக்கு நடுவில் இருக்கிற கான்வர்சேஷன்ஸு, அந்த ஐடியாலஜிக்கல் கான்ட்ரடிக்ஷன்ஸு, சித்தாந்த முரண்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த முரண்களை பற்றின படம் தான் அந்த பல்ப் ஃபிக்ஷன். ஸோ இவங்க அது பேசிட்டு போகும்போது ஒருத்தர் வந்து இது கரெக்ட் அப்படின்வான் அந்த ஒரு கதாபாத்திரம், இன்னொருத்தன் வந்து இல்லை இதுதான் கரெக்டு, இது தப்பு அப்படின்வான். இது இப்படியாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்லுவான், இல்லை அது இப்படி கூட இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் நெடுக பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன், டயலாக்ஸ், மோனோலாக்ஸ்ன்னு தான் போகும். ஸோ அதில் அவங்களுக்கு நடுவில் இருக்கிற இந்த ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்சஸ் வந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த கதை நகர்வில். ஸோ இதில் ஒரு இடத்துல என்ன ஆகும்னா, இவங்க 2 பேரும் ஒரு பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆள் வந்து அவங்கள சுடுவான். பட் அதிர்ஷ்டவசமாக அவங்க மேலே குண்டு வந்து படாது. இதில் ஜூல்ஸ் கேரக்டர் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஒரு தெய்வ பக்தியான கேரக்டர். அவன் ஒரு ஆளை கொல்றதுக்கு முன்னாடியே இந்த பைபிள் வெர்சஸ் எல்லாம் சொல்லிட்டு தான் அவன் வந்து கொல்லுவான்.
ஸோ அப்படின்ற போது இது குண்டெல்லாம் அவன் மேலே படாத போது அவன் நினச்சிப்பா இது வந்து கடவுள் தான் நம்மளுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இட் இஸ் அ ஹேண்ட் ஆஃப் த ப்ராவிடன்ஸ் அப்படின்ற மாதிரி அவனுக்கு அந்த மாதிரி ஒரு நினப்பு வந்துடும். பட் வின்சென்ட் வந்து அதை ஒத்துக்க மாட்டாடே, இது வந்து ஒரு கோஇன்சிடென்ஸு, இவ்வளோலாம் நீ திங்க் பண்ணாத அப்படின்ற மாதிரி அவனோட ஸ்டாண்ட் வந்து அந்த மாதிரி இருக்கும். இதை பற்றி அவங்க 2 பேரும் கான்வர்சேஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, திருப்பியும் அதை டிபேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. திருப்பி அந்த கான்ட்ரடிக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். திருப்பி அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணும்போது ஒரு அசம்பாவிதம் நடந்துடும். ஸோ அதில் வந்து ஜூல்ஸ் வந்து அந்த இடத்துல முடிவு பண்ணிவிடுவான், சரி இது போதும், இந்த வகையான இந்த வே ஆஃப் லைஃப் எனக்கு போதும், ஐ எம் கோயிங் டு டேக் அ ஸ்டாண்ட், நான் இந்த இடத்த விட்டு நவர போகிறேன், ஸோ ஐ எம் கோயிங் டு ரிடீம் மை செல்ஃப், ஐ எம் கோயிங் டு கம் அவுட் ஆஃப் திஸ் கிரிமினல் வேர்ல்டு அப்படின்ற மாதிரி அவன் ஒரு நிலைப்பாடை எடுத்துருவான். பட் வின்சென்ட் வந்து அதை எடுக்க மாட்டான். அவன் என்ன பண்ணுவான், நோ இந்த வேலை தான் எனக்கு தெரியும், அதனால் ஐ வில் ஸ்டே வித் திஸ் டைப் ஆஃப் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு நிலைப்பாடை எடுத்துருவான். இவங்க நிலைப்பாடை எடுத்த பிறகு இவங்க என்னென்ன கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் கதையோட அந்த போக்கு. ஸோ இந்த கதையில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கதாபாத்திரங்கள் தவிர்த்து நிறைய சப் கேரக்டர்ஸ் நிறைய வரும். ஸோ இந்த கேரக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா மாரல் டைலமாஸை திரும்பி ஃபேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மாரல் டைலமாஸை எடுக்கிறதுனால ஸோ தே ஆர் புஷ் டு மேக் அ சாய்ஸ். ஒரு சாய்ஸ் எடுத்த பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தே ஹவ் டு ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். ஸோ இந்த கதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் ஃபேஸ் பண்ணுற மாரல் டைலமா, இந்த மாரல் டைலமானால இருக்கிற சாய்ஸஸ்ஸு, இந்த சாய்ஸ்னால் வருகின்ற கான்சிக்வன்சஸ், இந்த படம் பூரா இந்த மாதிரி ஒரு இதுலேயே ஒரு மாதிரி ஒரு ஓட்டத்திலேயே தான் இருக்கும். படத்தில் என்ன சொல்ல வர்றாரு டாரன்டினோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய ஆழ்ந்த சித்தாந்தம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. திருடாதே, பொய் சொல்லாதே, அப்படி சொல்கிற மாதிரி கத்தி எடுத்தால் கத்தியால் தான் சாவ அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல வராரோ அப்படின்றது தான் எனக்கு தோணுது. படத்தோட டெக்னிக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ இட் இஸ் ஃபாலோவிங் ஏ நான் லீனியர் நரேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் இன்னொரு ஸ்டைலை வந்து யூஸ் பண்ணுறாங்க, அது அந்த கிராஃபிக் நாவல் ஸ்டைல். அந்த விஷுவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிராஃபிக் நாவல் ஸ்டைலில் தான் வடிவமைச்சிருக்காரு. ஸோ இந்த ரத்தம் தெரிக்கிறதா இருக்கட்டும், கலர்ஸு ஸ்டார் கலர்ஸை காமிக்கிறதா இருக்கட்டும், ஸோ இது வந்து அவருக்குனே ஒரு விஷுவல் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறாரு. இதில் வந்து வயலன்ஸை நிறைய பேர் இதை வந்து வயலன்ஸை வந்து இப்படி க்ளோரிஃபை பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு என்னமோ இந்த மாதிரி காட்டுறது மூலிமா ஒரு வயலன்ஸை வந்து வஞ்ச புகழ்ச்சி தான் பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அமெரிக்க சமுதாயத்தில் இந்த கன் கலாச்சாரம், வயலன்ஸுன்றது தவிர்க்க முடியாத ஒன்று. ஸோ இவர் இதை தான் வந்து ஒரு மாதிரி பேரடியோ சர்க்காசமோ ஒரு வஞ்ச புகழ்ச்சி பண்ணுறாரோ அப்படின்றது தான் எனக்கு தோணுது. இப்போ பல்ப் ஃபிக்ஷனை தூக்கி இந்த சைடு வைப்போம், கேப்டன் மில்லருக்கு வருவோம். ஸோ கேப்டன் மில்லரோட கதையை எடுத்துட்டிங்கன்னா ஏற்கனவே பார்த்தாச்சு, நான் லீனியர் நரேட்டிவ் அந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணுது. பட் கதைன்னு எடுத்துட்டிங்கன்னா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிளை வந்து ஒரு நட்ஷெல்ல ஒரு சிம்பிளிஃபை பண்ணி, ஒரு ஊர், அந்த ஊரில் இருக்கிற ராஜாங்கள், அவங்க மேலே இருக்கிற ராஜாக்கள், அது அவங்க மேலே இருக்கிற பிரிட்டிஷ்காரவங்க. ஸோ இது வந்து ஒரு இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிளை வந்து ஒரு நட்ஷெல்ல காமிக்குதோ அப்படின்றது தான் நம்ம பார்வை. இதில் எங்கே பிரச்சனை வருது அஸ் அ டெக்னிக்குன்னு எடுத்துட்டா இந்த படம் இஸ் அ மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லலாம். ஒரு நல்ல தேர்ந்த கிராஃப்ட்ஸ்மேன் தான் எடுத்திருக்காங்கன்னு கண்டிப்பாக சொல்லலாம். பட் இந்த படத்தோட ஃபிலாசபின்னு எடுத்துட்டிங்கன்னா அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. கேப்டன் மில்லர் வந்து ஒரு அரசியல் படமாக இருக்க ட்ரை பண்ணும் பொழுது தான். ஸோ இதில் 2 தப்பை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஒன்று, இது சுதந்திர போராட்டத்தை நட்ஷெல்ல சொல்கிற படம்னு நம்ம பார்த்துட்டோம். நம்ம சுதந்திர போராட்டம் வந்து எப்படி நம்ம வந்து சுதந்திரம் கிடச்சிதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ வி ஆர் த ஒன்லி கண்ட்ரி வி அக்வயர்டு இண்டிபெண்டன்ஸ் த்ரூ அ நான் வயலண்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஸோ 1919 காந்தியடிகள் அந்த டைமில் தான் ஆரம்பிக்கிறாரு. 1947 வரைக்கும் 30 வருஷம் பொறுமையாக அகிம்சா முறையில் வந்து நம்ம அந்த சுதந்திரத்துக்காக வெயிட் பண்ணுறோம். சுதந்திரம் கிடைக்கிது. அவங்க இவ்வளோ நாள் பொறுமையாக ஆயுதம் ஏந்தாமல் சுதந்திரம் வாங்கினதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1947 இன்ன வரைக்கும் நம்ம வந்து ஜனநாயகமாகவே இருக்கிறோம். நம்ம கூட சுதந்திரம் பெற்ற பாகிஸ்தானில் நிறைய இராணுவ ஆட்சி வந்துட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நமக்கு அப்புறம் அந்த ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் நிறைய இண்டிபெண்டன்ஸ் வாங்குச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இது இன்னும் டிக்டேட்டர்ஷிப்ஸில் தான் இருக்குது. இன்னும் சிவில் வார்ஸ் அந்த ஊருங்களில் அந்த கண்ட்ரீஸ்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. பட் வி ஆர் ரிலேட்டிவ்லி ஸ்டேபிள். ஸோ நம்ம ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் வந்து வி ஹவ் அக்வைர்ட் இட் த்ரூ நான் வயலண்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். பட் படத்தில் எப்படி காட்டுது அப்படின்னா ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் வந்து ஆயுதம் ஏந்தி ஒரு கன் கலாச்சாரத்தை ரொமான்டிசைஸ் பண்ணுற மாதிரி, க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி ஒரு மோடை வந்து
இந்த படம் வந்து எடுக்குது. நிறைய பேர் கேட்கலாம், என்ன இது வந்து ஒரு பெரிய விஷயமா, இதெல்லாம் நம்ம படத்தில் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சீரியஸ் படம் எடுக்கும்போது, ஒரு அரசியல் பேசணும்னு நினைக்கும் போது, ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு ஆல்டர்னேட் ரியாலிட்டியை கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி வேணுன்றது எங்களோட பார்வை. ரெண்டாவது ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டாரிக்கல் டிஸ்டார்ஷன் படத்தில் இருக்கா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. ஒரு ஹிஸ்டாரிக்கலாக அக்யூரேட்டாக டெபிக் பண்ணலையா அப்படின்ட்டு. ஸோ யாரை இந்த பிரிட்டிஷர்ஸை காட்டின விதத்தில் நிறைய புக்ஸ் இருக்குது. ஸோ பிரிட்டிஷ் இன் இந்தியாவை பற்றின புக்ஸ் நிறைய இந்தியன் ஆத்தர்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாலிசியை பற்றி, அவங்க எப்படிலாம் அவங்க வந்து கையாண்டாங்க பல வகையான இஷ்யூஸை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்தியன் ஆத்தர்ஸ் எழுதியிருக்காங்க. நிறைய வேர்ல்டு ஆத்தர்ஸும் மற்ற இங்கிலீஷ் ஆத்தர்ஸும் எழுதியிருக்காங்க. அதில் முக்கியமானவர் பார்த்தீங்கன்னா சார்ல்ஸ் ஆலன்ற ஒரு ஃபேமஸ் ஹிஸ்டாரியன். ரீசெண்டாக தான் அவர் இறந்து போனார். ஸோ அவர் எழுதின புக்ஸும் நிறைய இருக்குது இதை பற்றி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வருவாங்கன்னா, பிரிட்டிஷ்காரன் வந்து நிறைய இந்தியாவுக்கு வந்து நிறைய கொள்ளடிச்சான், அது மறுப்பதற்கே கிடையாது. ஸோ அவன் வந்து நிறைய அதில் ஆதாயம் தேடினான் அவனோட ஆட்சி காலகட்டத்தில். பட் ஒரு இடத்துல மட்டும் அவன் கையவே வைக்கல. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய கோயில்கள். ஸோ அவனுக்கு தெரியும் இந்தியனோட டெம்பிள்ஸ் தான் இந்த சோல், அந்த இந்திய கலாச்சாரத்தோட சோல் வந்து இந்தியன் டெம்பிள்ஸ் தான் இருக்குது அப்படின்ற ஒரு தெளிவு அவன்கிட்ட இருந்துச்சு. ஸோ அவன் எங்கே கொள்ள அடித்தாலும் இந்தியன் டெம்பிள்ஸை வந்து அவன் வந்து ஒரு தர்மகர்த்தா அந்த ஸ்தானத்தில் தான் அவன் வந்து இருந்தான். ஸோ அவன் நினச்சிருந்தானா திருவாங்கூர் சமஸ்தானத்தில் கொள்ள அடிச்சிருக்கலாம், நிறைய ஏதாவது ஒரு இந்தான்னு சொல்லி அங்கே இருக்கிற அந்த வெல்த்தை வந்து அவன் சூறையாடிட்டு போயிருக்கலாம். பட் அவன் வந்து அதை வந்து கையவே வைக்கலை. இட் இஸ் அ பாலிசி தட் ஹி சீரியஸ்லி ஃபாலோட். பட் படத்தில் என்ன வருது அப்படின்னா, இங்கே இதில் வந்து ஒரு குரூப் ஆஃப் பிரிட்டிஷர்ஸ் இருக்காங்க, பிரிட்டிஷ் ஜென்ரல்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த கோயிலில் இருக்கிற ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ப்ரெஷியஸான ஒரு மானுமெண்ட்டை வந்து அவங்க திருட பார்க்குறாங்க. ஸோ இது வந்து இங்கே வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் டிஸ்டார்ஷன் வந்து படத்தில் இருக்குது. இதெல்லாம் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க, பார்த்துட்டு கதை கேட்டுட்டு போயிடுவாங்கன்னு. பட் அருண் மாத்தேஸ்வரன் மாதிரி ஒரு சீரியஸான ஃபிலிம் மேக்கர் வந்து இந்த மாதிரி ஒரு போகிற போக்கில் ஒரு விஷயத்தை அப்படி தூவிட்டு போகிறது கரெக்டாக அப்படின்னு பார்த்தா எங்களை பொறுத்த வரைக்கும் தப்பு தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 பிழைகள் இருக்குது. ஒன்று வந்து ஹிஸ்டாரிக்கல் டிஸ்டார்ஷன், இன்னொன்று வந்து க்ளோரிஃபிகேஷன் ஆஃப் வயலன்ஸ். டு கன்க்ளூடு பார்த்தீங்கன்னா, நம்ம குவாண்டின் டாரண்டினோ எடுத்துக்கிட்டோன்னா we have seen that அவரோட படங்களில் இஸ் டேக்கிங் எ ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் வயலன்ஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா டாரண்டினோ வந்து ஏதோ இஸ் த போஸ்டர் பாய் ஆஃப் வயலன்ஸ், இஸ் த பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் கன் கல்ச்சர், அந்த மாதிரி ஆகிட்டார் அவர். ஸோ இப்போ சமகால இயக்குனர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தேர் இன்ஃப்ளூயன்ஸ் பை த மேக்கிங் ஸ்டைல் ஆஃப் குவாண்டின் டாரண்டினோ. ஸோ இவங்க எல்லாம் அவரோட ஸ்டைலை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க, பட் சப்ஸ்டன்ஸை வந்து கோட்டை விட்டுறாங்களோ அப்படின்ற அந்த ஒரு கவலை வந்து இருக்குது. நிறைய பேர் வந்து they are attempting political films. ஈவன் ரீசெண்டாக கார்த்திக் சுப்பராஜா இருக்கட்டும், ஏற்கனவே சொன்ன மாதிரி அருண் மாத்தேஸ்வரனாக இருக்கட்டும். ஸோ நிறைய தமிழ் டைரக்டர்ஸ் they are attempting to make a political statement. பட் இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் அவங்க வைக்கும்போது whether they need more clarity, more expertise on those subject அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப மேலோட்டமாக ஒரு படத்தை எடுக்காமல் தன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர்ந்து அந்த படம் எடுக்கிறது ரொம்ப முக்கியமாக தெரியுது. ஸோ வெறுமனே ஸ்டைல் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் they should also concentrate on the substance. நான் இந்த புக்கு பேர், இந்த ஆத்தர் பேர் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஆத்தர் பேர் சார்ல்ஸ் ஆலன். ஸோ அவர் எழுதின முக்கியமான புக்கு இந்த கோரமாண்டல் அ பர்சனல் ஹிஸ்ட்ரி ஆஃப் சவுத் இந்தியான்ற புக்கை இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தேடி வாங்கி படித்து பாருங்கள்.